வணக்கம் மக்களே. ப்ராபபிலிட்டி நிகழ்தகவுல பார்ட் 8 விட தான் பார்க்க போறோம். இன்னைக்கான வீடியோல ஆண்டு மற்றும் கிழமைகள் தொடர்ந்து வரக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான மாடல், அடிக்கடி எல்லா எக்ஸாம்லயும் கேட்கக்கூடிய ஒரு மாடல். சரிங்களா? நீங்க இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கொஸ்டின் குரூப் 1ல இருந்து, இன்னொரு கொஸ்டின் குரூப் 2ல இருந்து, இன்னொரு கொஸ்டின் குரூப் 3ல இருந்துன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க, இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். சரிங்களா? இன்னைக்கு கொண்டு வரக்கூடிய கணக்குகள் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் ஸ்கூல் புக்ல உள்ள கேள்விகள். அதனால நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ஆ இருக்கட்டும், குரூப் 4ஆ இருக்கட்டும், தாராளமா இந்த வீடியோ பார்த்து படிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, கணக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரிங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து கணக்குள்ள வரலாம். பாருங்க, முதல்ல நிகழ்தகவு பத்தி தானே பார்க்க போறோம். நிகழ்தகவுனால நம்மளுக்கு என்ன தெரியணும்? நிகழ்தகவுக்கான ஃபார்முலா தெரியணும். சரிங்களா? என்னது? P of E equal to N of E by N of S. அதாவது P of E அப்படிங்கிறது அதாவது probability of an event அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? சரி, ஒரு ஈவென்ட்டினுடைய ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டா அதற்கான ஃபார்மேட் N of E by N of S. சரி, இந்த N of E னா என்ன, N of S னா என்னன்னு கேட்டீங்கன்னா, N of E அப்படிங்கிறது சாதகமான வாய்ப்புகள்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, N of S அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ்ல பாசிபிள் அவுட்கம்ஸ்னு சொல்லுவாங்க. தமிழ்ல மொத்த வாய்ப்புகள் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? P of E அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் an event சொல்லிட்டு, தமிழ்ல கேட்டீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு. சரிங்களா? அப்போ ஒரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்? அதாவது சாதகமான வாய்ப்புகளை மொத்த வாய்ப்புகளால டிவைட் பண்றோம்னா ஒரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு கிடைக்கும். சரிங்களா? இந்த பேசிக் உடனே தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் பாசிபிள் அவுட்கம்ஸால டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? ஒரு ஈவென்ட்டினுடைய ப்ராபபிலிட்டி கிடைச்சிரும் அப்படிங்கறத நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இந்த N of E னா என்ன, N of S னா என்ன, என்னது இந்த இடத்துல போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, N of S இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிகழ்ச்சியில் உள்ள எல்லா வாய்ப்புகளையும் இந்த N of S இருக்கக்கூடிய இடத்துல போடுவோம். சரிங்களா? இது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. N of E அப்படிங்கிறது கொஸ்டின்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த வாய்ப்புகளை N of E இருக்கக்கூடிய இடத்துல போடுவோம். அதான் சாதகமான வாய்ப்பு. நம்மளுக்கு சாதகமா அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை போடுறது N of E. சரிங்களா? இது மட்டும் தான். இதை மட்டும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம், ஆண்டு கிழமைகள் தொடர்ந்து தான் பார்க்க போறோம் அப்படிங்கறத சொல்லிட்டேன். சரி, ஆண்டு அப்படின்னா ரெண்டு வகையை நம்ம பிரிக்கலாம். சரிங்களா? ஒண்ணு நார்மல் இயர். சரி, ஒரு வருஷத்துல எத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? 365 நாள் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? இதே லீப் இயர், நெட்டாண்டுன்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு நாள் என்னவாக இருக்கும்? எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதாவது 366 நாளாக இருக்கும். பிப்ரவரியில ஒரு நாள் என்ன செய்யும்? மற்ற ஆண்டுகளை விட பிப்ரவரியில ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதுதான் என்னவாக இருக்கும்? லீப் இயர் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? இது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இன்னைக்கு எந்த மாதிரியான கணக்குகள் பார்க்க போறோம், எதனால இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத ஒரே கொஸ்டினை வாசிட்டு பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். சரிங்களா? சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நெட்டாண்டில் 53 வெள்ளிக்கிழமைகள் இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஆண்டுல உள்ள கிழமைகளை பத்தி பேசுறாங்க. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு ஆண்டுல கிழமைகள் எந்த மாதிரி வருது அப்படிங்கறத தெரியணும். சரிங்களா? கிழமைகளை பத்தி தானே பேசியிருக்காங்க. அப்போ ஒரு வாரத்துல எத்தனை கிழமைகள் இருக்கு? 7 கிழமைகள் இருக்கு. சரிங்களா? அது எல்லாத்துக்குமே தெரியும். சரி, அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த 365 நாட்கள் இருக்குல்ல, அந்த 365 நாட்கள்ல கிழமைகள், எல்லா கிழமைகளும் எத்தனை முறை வருது அப்படிங்கறத முதல்ல பார்க்க போறோம். சரிங்களா? நல்லா நான் சொல்றதை எல்லாத்தையுமே தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கப்படி புடிச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஒரு நார்மலா ஒரு ஆண்டுல, சாதாரண ஒரு ஆண்டுல 365 நாள்ல எத்தனை கிழமைகள் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். சரிங்களா? கிழமைனா ஒரு வாரத்துல 7 கிழமை. சரிங்களா? சரி, இப்ப 365 நான் என்ன பண்ண போறேன்? அந்த 7ஆல டிவைட் பண்ண போறேன். சரிங்களா? பண்ணுங்க. என்னது அப்படிங்கறத கடைசி சொல்றேன். சரிங்களா? இப்போ 7ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? இங்க I 7 35. சரி, மீதி என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். இங்க 5 கீழே இருக்குன்னா 15 அப்படி சொல்லிட்டு ஆகும். சரிங்களா? சரி, இங்க 2 7 14. மீதி எத்தனை இருக்கு? 1 இருக்கு. சரிங்களா? அதாவது இந்த 365 நாட்கள் இருக்குல்ல, அந்த 365 நாள்லயும் இந்த சனி, அதாவது மொத்தம் 7 கிழமைகள் இருக்குல்ல, சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி, இந்த 7 கிழமைகளும் 52 முறை வந்துடும். சரிங்களா? திங்கக்கிழமை 52 முறை வந்துடும், செவ்வாய்க்கிழமை 52 முறை வந்துடும், புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இது எல்லாமே என்ன செஞ்சிடும்? 52 முறை வந்துடும். சரிங்களா? 52 முறை இது எல்லாமே வந்துடும். ஆனா இந்த 1 மீதி இருக்குல்ல, அது என்ன கிழமை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? அது என்ன கிழமை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரக்கூடிய கணக்குகள் எல்லாத்துலயுமே அது தொடர்ந்து கேள்விகளாக இருக்கும். சரிங்களா? இப்போ சனிக்கிழமையா அந்த ஒரு நாள் இருக்குன்னா அதற்கான வாய்ப்பு என்ன, ஞாயிற்றுக்கிழமையா அந்த ஒரு நாள் இருக்குன்னா அதற்கான வாய்ப்பு என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா?
சரிங்களா? இப்போ இதுல இந்த பேசிக்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், கொஸ்டின் வரையில நம்ம பாத்துக்கலாம், எப்படி கேட்கறாங்கிறத பாத்துக்கலாம். இந்த பேசிக்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு நார்மலான இயர்ல 7 கிழமைகளும் 52 முறை வந்துரும். ஏதோ ஒரு கிழமை மட்டும் எக்ஸ்ட்ராவா வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அந்த ஒரு கிழமை என்னவா வேணா இருக்கலாம். சரிங்களா? பாருங்க, சண்டேவா இருக்கலாம், மண்டேவா இருக்கலாம், டியூஸ்டேவா இருக்கலாம், வெனஸ்டேவா இருக்கலாம், தேர்ஸ்டேவா இருக்கலாம், ஃப்ரைடேவா இருக்கலாம், சாட்டர்டேவா இருக்கலாம். சரிங்களா? தமிழ்ல எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த 7 வாய்ப்புகள் இருக்கு. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மொத்த வாய்ப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த ஒரு நாள் என்னவா வேணா இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ அந்த ஒரு நாள் சனிக்கிழமையாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கறத கேட்டாங்கன்னு வைங்களேன், சனிக்கிழமையா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கும். ஏன்னா சனிக்கிழமை, இந்த 7 நாள்ல சனிக்கிழமை ஒண்ணு தானே இருக்கு. ஆனா மொத்த வாய்ப்பு எத்தனைங்க? 7 கிழமைகள் இருக்கு. அதுல ஒரே ஒரு நாள் சனிக்கிழமை. சரிங்களா? இதுதான் என்னவாக இருக்கும், இந்த நிகழ்தகவை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடாக இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த ஃபார்முலா சொல்லிட்டு இருக்கேங்க, இது சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சனிக்கிழமை, அந்த ஒரு நாள் சனிக்கிழமையாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கறத கேட்டாங்கன்னா, நம்மளுக்கு 7 நாள் இருக்கு. சரிங்களா? அப்போ மொத்த வாய்ப்பு இங்க 7. அதுல அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சனிக்கிழமைக்கான நிகழ்தகவு தானே கேட்டிருக்காங்க. அவங்க சாதகமான வாய்ப்பை மேல போட்டோம் அப்படின்னா, இதுதான் அந்த அதாவது ஒரு நாள் சனிக்கிழமையாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு 1/7. சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்ம. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம், லீப் இயருக்கு இதே மாதிரி பார்ப்போம். சரிங்களா? அப்போ நார்மல் ஆண்டு அப்படி சொல்லிட்டு வந்துட்டுனா, நம்மளுக்கு n(s) எப்பவுமே என்னவாக இருக்கும், 7ஆக இருக்கும் அப்படிங்கறத எப்பவுமே மறந்துடாதீங்க. அதைத்தான் இங்க தெளிவா எழுதி காமிச்சிருக்கேன். சரிங்களா? மொத்த வாய்ப்பு அப்படிங்கிறது 7ஆக இருக்கும், இதை மறந்துடாதீங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம், லீப் இயர் நெட்டாண்டுக்கான அந்த வாரங்களை பார்க்க போறோம். வாரத்துல உள்ள நாட்களை பார்க்க போறோம். சரிங்களா? சரி, பாருங்க, 366 நாட்கள் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ண போறோம், 7ஆல வகுக்க போறோம். I 7 35, மீதி 1 இருக்கும். இந்த 6 இறக்கிருங்க. இங்க 2 7 14, மீதி எத்தனை இருக்கும், இங்க 2 இருக்கு. அப்போ இதுல என்னது அப்படின்னா, எல்லா நாட்களும் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி, சரிங்களா? அந்த எல்லா நாட்களும் என்ன செஞ்சிடும், 52 முறை வந்துடும். எக்ஸ்ட்ராவா அந்த 2 நாட்கள் என்னவா வேணா இருக்கலாம். சரிங்களா? என்னவா வேணா இருக்கலாம்னா எப்படி இருக்கலாம், ஒண்ணு சண்டே மண்டேவா இருக்கலாம், அப்படி இல்ல மண்டே டியூஸ்டேவா இருக்கலாம், அப்படி இல்ல டியூஸ்டே வெனஸ்டேவா இருக்கலாம், அப்படி இல்ல வெனஸ்டே தேர்ஸ்டேவா இருக்கலாம், அப்படி இல்ல தேர்ஸ்டே ஃப்ரைடேவா இருக்கலாம், அப்படி இல்ல ஃப்ரைடே சாட்டர்டேவா இருக்கலாம், அப்படி இல்ல சாட்டர்டே சண்டேவா இருக்கலாம். என்னது, அந்த 52 அந்த அதாவது கிழமைகள் போக 52 அந்த, அதாவது நான் என்ன சொல்ல வரேன், 52 முறை எல்லா கிழமைகளும் வந்துரும். மீதி அந்த 2 நாட்கள் இருக்குல்ல, அதுல என்னவா வேணா வர்றதுக்கான வாய்ப்புகளை எழுதியிருக்கேன். சரிங்களா? அதான் சண்டே மண்டே டியூஸ்டே அப்படிங்கறத எழுதியிருக்கேன். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்போ இப்படி வர்றதுக்கான மொத்த வாய்ப்பு என்னது, மொத்த வாய்ப்பு பாருங்க, 1 2 3 4 5 6 7 வாய்ப்பு இருக்கா? அப்போ லீப் இயர்னு வந்துட்டாலும் நம்மளுக்கு மொத்த வாய்ப்பு என்னவாக இருக்கும், 7ஆக இருக்கும். சரிங்களா? சரி, அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும் ஞாபகம். நார்மலா ஒரு ஆண்டுல எல்லா கிழமைகளும் 52 முறை வந்துடும். ஒரு கிழமை என்னவா வேணா இருக்கலாம். சரிங்களா? சரி, ஒரு நெட்டாண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா கிழமைகளும் 52 முறை வந்துடும். மீதி 2 நாட்கள் என்னவா வேணா இருக்கலாம். சரிங்களா? அதுதான் என்னது, இந்த வாய்ப்பு, இந்த வாய்ப்புகளை எழுதி காமிச்சிருக்கேன். சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ ஒரு நார்மலா ஒரு ஆண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்த வாய்ப்பு 7ஆக இருக்கும். லீப் இயர் நெட்டாண்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் மொத்த வாய்ப்பு என்னவாக இருக்கும், 7ஆக இருக்கும். இது மட்டும்தான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களாங்க? சரி, இப்ப கணக்குள்ள போயிடலாம். இப்போ தெளிவா புரிஞ்சிடும். சரிங்களா? சரி, அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படிங்கறது நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி தட் a leap year selected at random will have 53 Fridays அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? முக்கியமான கணக்கு, 2018ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? சரி, அதாவது ஒரு நெட்டாண்டுன்னு சொல்லுவாங்க, லீப் இயர் நெட்டாண்டுன்னு சொல்லுவாங்க. சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நெட்டாண்டில் 53 வெள்ளிக்கிழமைகள் இருக்க நிகழ்தகவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, லீப் இயர் அப்படின்னாலே நான் சொல்லிட்டேன், என்னது, எல்லா கிழமைகளும் 52 முறை வரும். மீதி 2 நாட்கள் என்னவா வேணா இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டேன். இதான லீப் இயர்க்கானது ஃபர்ஸ்ட். சரி, இது முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த 53 வெள்ளிக்கிழமைகள் வர்றதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? 52 கண்டிப்பா வெள்ளிக்கிழமை வந்துடும். 52 வெள்ளிக்கிழமை ஒரு நெட்டாண்டுல வந்துடும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 53 வெள்ளிக்கிழமை ஒரு நெட்டாண்டுல வர்றதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இது மட்டும்தான் கேள்வியாக இருக்குது. சரிங்களாங்க? சரி, நிகழ்தகவு அப்படின்னு வந்துட்டாலே நம்மளுக்கு ஃபார்முலா முதல்ல எழுதிடணும். சரிங்களா? ஃபார்முலா என்னது, P of E equal to N of E by N of S. இதான ஃபார்முலா நம்மளுக்கு. சரி, மொத்த வாய்ப்பு நம்மளுக்கு என்னது, நார்மலா இருக்கக்கூடிய ஆண்டுக்கும் அந்த கிழமைகள் அப்படி சொல்லிட்டு கணக்கிடையில நம்மளுக்கு என்னதான் வரும், 7 தான் வரும். நெட்டாண்டு
அப்படின்ற வரையிலையும் நம்மளுக்கு எத்தனை முறைதான் இருக்கும், அதாவது அந்த வாய்ப்பு என்னவாகத்தான் இருக்கும், 7ஆகத்தான் இருக்கும். சரிங்களா, மொத்த வாய்ப்பு 7ஆகத்தான் இருக்கும் அப்படிங்கறத மேலேயே சொல்லியாச்சு. சரிங்களா, சரி இப்ப நம்ம என்ன மட்டும் தான் தெரியணும், அதாவது அந்த ஒரு நாள் மட்டும் வெள்ளிக்கிழமையாக வரணும். சரிங்களாங்க, அந்த 2 நாட்கள் இருக்குல்ல, 52 நாட்கள் போக மீதி 2 நாட்கள் இருக்குல்ல, அதுல ஒரே ஒரு நாள் மட்டும் என்னவாக இருக்கணும், நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கணும். அப்ப என்னவாக மாறிடும், நம்மளுக்கு 53 நாள் வெள்ளிக்கிழமையாக வந்துடும். சரிங்களா, சரி அப்ப அந்த 2 நாள்ல எந்த மாதிரிலாங்க வரலாம், ஒண்ணு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் வெள்ளிக்கிழமையாக வரலாம், ஒரு நாள் ஃப்ரைடேவாக வரலாம், ஒரு நாள் சாட்டர்டேவாக வரலாம். சரிங்களா, அடுத்தடுத்த நாட்கள் தானே வர முடியும். ஒரு நாள் ஃப்ரைடே வந்துட்டு, அதாவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்துட்டு ஒரு நாள் புதன்கிழமை வர முடியுமாங்க, கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்த நாட்கள் தான் வர முடியும். சரிங்களா, சரி அப்ப இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. சரி இன்னொரு வாய்ப்பு என்னவாக இருக்கு, ஒண்ணு தேர்ஸ்டேவாக இருக்கலாம், அதாவது வியாழக்கிழமையாக இருக்கலாம், இன்னொன்று வெள்ளிக்கிழமை ஃப்ரைடேவாக இருக்கலாம். இப்படி அந்த 2 நாட்களையும் இப்படிதான் என்ன செய்ய முடியும், 2 வாய்ப்புகள் வர முடியும். சரிங்களா, வேற எந்த வாய்ப்பும் வர முடியாது. அப்போ மொத்த வாய்ப்பு இங்க எத்தனை இருக்கு, ஒரே ஒரு நாள் வர்ற, ஒரே ஒரு நாளுக்கு தான் நம்ம கணக்கிடணும். ஆனா இங்க 2 வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஒரு நாள் ஃப்ரைடே வரலாம், ஒரு நாள் சாட்டர்டே வரலாம், ஒரு நாள் தேர்ஸ்டே வரலாம், ஒரு நாள் ஃப்ரைடே வரலாம். அப்போ இதுதான் என்னவாக இருக்கு, சாதகமான வாய்ப்பாக இருக்கு. சரிங்களா, அப்போ 1 2 வாய்ப்பு தானே இருக்கு, அந்த 2 சாதகமான வாய்ப்பு மேல போட்டுருக்கோம். இதுதான் ஆன்சர், 2/7 ஆப்ஷன் பி தான் சரியான. சரிங்களாங்க, இவ்வளவுதான். சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. What is the probability that a leap year selected at random will contain 53 Saturdays? இது நீங்க ஈஸியாவே இனிமேல் சொல்லிடலாம். ஒரு நெட்டாண்டில் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. முக்கியமான கணக்கு, 10th புக்ல உள்ள கேள்வி, குரூப் 3ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா, சரி அதாவது 2022 குரூப் 3ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க, இருந்துட்டு போட்டோம். லீப் ஆண்டு அப்படிங்கறத சொல்லிட்டாங்க, நெட் ஆண்டு அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அப்போ அந்த நெட் ஆண்டுல கிழமைகள் எப்படிலாம் இருக்கலாம், 52 கிழமை, அதாவது 52 தடவை எல்லா கிழமைகளும் வந்துடும். மீதி 2 நாட்கள் என்ன கிழமை வேணா வரலாம். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது என்னது, 53 சனிக்கிழமைகள் வரணுமா. சரிங்களா, அதாவது இந்த 2 நாள்ல ஒரு நாள் என்னவாக இருக்கணுமா, சனிக்கிழமையாக இருக்கணுமா. அதற்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஏன்னா 2 நாளுமே நமக்கு சனிக்கிழமை வர முடியாது. ஃபர்ஸ்ட் நாள் சனிக்கிழமையா இருந்துட்டு, அதாவது 52 எல்லா கிழமைகளும் 52 தடவை வந்துருச்சு. ஒரு நாள் சனிக்கிழமையாக இருந்துட்டு இதுல இன்னொரு நாள் சனிக்கிழமையாக இருக்க முடியுமா, கிடையவே கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்து சனிக்கிழமைகள் வர முடியாது. ஒண்ணு சனிக்கிழமை வரலாம், அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை வரலாம், அப்படித்தானே வர முடியும். அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணிக்கணும். சரிங்களா, 53னா ஒரே ஒரு சனிக்கிழமை மட்டும் நம்மளுக்கு இன்னும் தேவை. அப்போ அதற்கான வாய்ப்புகள் என்ன, சரிங்களா, அதுதான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, அப்போ நம்மளுக்கு ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா முதல்ல எழுதிக்கிடுவோம். மொத்த வாய்ப்பு எத்தனைங்க, நம்மளுக்கு 7. அப்ப மேல இருக்கக்கூடிய சாதகமான வாய்ப்புகளை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ நம்மளுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புலாம் இருக்கு அந்த 2 நாள் அமையறதுக்கு, ஒண்ணு சனிக்கிழமையாக இருக்கலாம், சாட்டர்டேவாக இருக்கலாம், இன்னொன்னு சண்டேவாக இருக்கலாம். இது ஒரு வாய்ப்பு. சரிங்களா, சரி இப்ப வேற எப்படி இருக்கலாம், ஒண்ணு ஃப்ரைடேவாக இருக்கலாம், அப்படி இல்ல சாட்டர்டேவாக இருக்கலாம், வெள்ளிக்கிழமையா இருக்கலாம், சனிக்கிழமையா இருக்கலாம். வேற எப்படியுமே இந்த நாட்கள் இருக்க முடியாது. சரிங்களா, 53 தான் வர முடியும் சனிக்கிழமை, வேற வழியே இல்ல இல்லையா. அப்போ எத்தனை வாய்ப்பு மொத்தம் இருக்கு, 2 வரலாம், சனி வரலாம், ஞாயிறு வரலாம், இல்ல வெள்ளி வரலாம், சனி வரலாம். அப்ப 2 வாய்ப்பு தான் இருக்கு, சாதகமான வாய்ப்பு 2. அப்ப 2/7 அப்படிங்கறது ஆன்சர், ஆப்ஷன் பி தான் சரி. புரிஞ்சிருக்கும் நம்ம. சரிங்களாங்க, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். புரியல அப்படின்னா எந்த இடத்துல புரியல அப்படிங்கறத சொல்லுங்க, நான் இன்னும் தெளிவா சொல்ல பாக்குறேன். சரிங்களாங்க, இப்பதான் என்னையும் கொஞ்சம் திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். சரி பாருங்க, இது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. The probability that a leap year will have 53 Fridays or 53 Saturdays அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு லீப் வருடத்தில் 53 வெள்ளிக்கிழமை அல்லது 53 சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பயப்படலாம் வேண்டாம், ரொம்ப முக்கியமான கணக்கு, 2018 குரூப் 2ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க, அதாவது லீப் வருடம்னாலே நம்மளுக்கு தெரியும் என்னது, எல்லா கிழமைகளும் 52 தடவை வரும், பிளஸ் 2 கிழமைகள் எக்ஸ்ட்ராவா வரும், 2 நாட்கள் எக்ஸ்ட்ராவாக வரும். சரிங்களா, அதுல அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 53 வெள்ளிக்கிழமை வரணுமா, 53 சனிக்கிழமை வரணுமா, அதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரிங்களா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி இருந்துட்டு போட்டோம். சரி முதல்ல வெள்ளிக்கிழமைக்கான வாய்ப்புகளை மட்டும் பார்ப்போமே. சரிங்களா, அப்போ பாருங்க, 53 வெள்ளிக்கிழமைகள்னா ஒண்ணு
அடுத்தடுத்த நாட்களாக தான் வரணும் சரிங்களா. அதை யோசிச்சுக்கோங்க. ஒண்ணு வியாழக்கிழமை தேர்ஸ்டேவாக இருக்கலாம், வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் சரிங்களா. கரெக்ட் தானே சொல்றது? சரி, இன்னொன்னு எப்படி இருக்கலாம்? வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், சனிக்கிழமையாக இருக்கலாம். இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? கரெக்ட் தானே நான் சொல்றது? சரி, வெள்ளிக்கிழமைக்கானது முடிச்சாச்சு. சரி, இப்போ சனிக்கிழமைக்கானது பார்ப்போம். எப்படிலாம் இருக்கலாம்? ஒண்ணு வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், சனிக்கிழமையாக இருக்கலாம். இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு எப்படி இருக்கலாம்? சனிக்கிழமையாக இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம் சரிங்களா. இப்படித்தானே, இதுதானே எல்லாமே வாய்ப்புகள். அவங்க கேட்டிருக்காங்க 53 வெள்ளிக்கிழமை அல்லது 53 சனிக்கிழமை, அதற்கான நிகழ்தகவை தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இல்லையா. சரி, இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் கவனமா பாருங்க. ஃப்ரைடே சாட்டர்டே அப்படிங்கிறது ரெண்டத்துலயுமே வந்திருக்கா. நம்ம என்னத்தான் எடுத்துக்கணும்? ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் எடுத்துக்கணும் சரிங்களா. ஒன்னு அடிச்சிருங்க, ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் எடுத்துக்கணும். மீதி இருக்கிறது எல்லாமே வாய்ப்புகள் சரிங்களா. அப்ப எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. 1 2 3 3 வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. அப்போ இங்க நம்மளுக்கு சாதகமான வாய்ப்பு 3, மொத்த வாய்ப்பு எப்பவுமே 7. மொத்த வாய்ப்பை கீழே போட்டுக்குவோம், சாதகமான வாய்ப்பு 3 மேல போட்டுக்குவோம். 3/7 அப்படிங்கிறத ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரி. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கும் நம்ம சரிங்களா. சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் a leap year selected at random will contain 53 சண்டேஸ் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் போது லீப் வருடம் 53 ஞாயிற்றுக்கிழமைகளை கொண்டு இருக்க நிகழ்தகவு யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 குரூப் 1ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. ஈஸி தான் இல்லையா. எனது லீப் வருடம் அப்படிங்கறத சொல்லியாச்சு. அப்ப எத்தனை எல்லா கிழமைகளும் 52 முறை வந்திருக்கும். மீதி 2 நாட்கள் என்னவா வேணா இருக்கலாம். அந்த 2 நாட்கள்ல ஒரு நாள் சனி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்த நாட்களாகத்தான் வர முடியும். ஞாயிற்றுக்கிழமை 2 முறை வர முடியாது. அதாவது ஒரு லீப் வருடத்துல 54 ஞாயிற்றுக்கிழமை இருக்கவே முடியாது சரிங்களா. சரி, அப்போ எந்த மாதிரி எல்லாம் வரலாம்? ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம், சண்டேவாக இருக்கலாம், இல்ல மண்டேவாக, சண்டே மண்டே ரெண்டும் அடுத்தடுத்து வரலாம் சரிங்களா. அந்த 2 நாட்கள்ல அப்படி இல்லைன்னா சாட்டர்டே வரலாம், சண்டே வரலாம். இப்படி 2 வாய்ப்பு தான் நம்மளுக்கு இருக்கு. அப்போ மொத்த வாய்ப்பு நம்மளுக்கு எப்பவுமே இதுல எத்தனை தான்? அதாவது லீப் இயர்னு வந்துட்டாலே, அதுல கிழமைகள் தொடர்ந்து வந்துட்டாலே மொத்த வாய்ப்பு 7 தான். சரி, சாதகமான வாய்ப்பு எத்தனை நம்மளுக்கு? 1 2 வாய்ப்புகள் இருக்கு. அப்ப 2/7 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரி சரிங்களா. இந்த மாதிரி கணக்குகள் நிறைய சால்வ் பண்ணி பார்க்க ஈஸியாவே புரிஞ்சிடும் சரிங்களாங்க. ரிவைஸ் பண்ணாமலே என்ன செஞ்சிடலாம், இதெல்லாம் போட்டு அழகா போயிட்டே இருக்கலாம். சரி பாருங்க, இதுல என்னன்னு பாருங்க. வாட் வில் பி த ப்ராபபிலிட்டி தட் இன் நான் லீப் இயர், பாத்துக்கோங்க, சாதாரணமான வருஷத்துல will have 53 சாட்டர்டேஸ் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சாதாரணமான ஆண்டில் 53 சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முக்கியமான கணக்கு 2022ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. அதாவது நான் சொல்லிட்டேன், ஒரு சாதாரணமான ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே எல்லா கிழமைகளும் 52 முறை வரும். ஆனா ஒரே ஒரு நாள் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். அதுல என்ன கிழமை வேணா இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டேன் இல்லையா. சரி, அப்போ அது என்னவாக இருக்கலாம்? அந்த ஒரு நாள் என்னவாக இருக்கணுமா? அவங்க கேட்டிருக்கிறது சண்டே சாட்டர்டேவாக இருக்கணும், அதாவது சனிக்கிழமையாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இல்லையா. சரி, அப்போ சாட்டர்டே இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தானே இருக்கும். வேற எத்தனை வாய்ப்பு இருந்துற போது இல்லையா. ஒரே ஒரு வாய்ப்பு தான் சாட்டர்டே வர முடியும், வேற எந்த வாய்ப்புமே இல்லை. இந்த 7 நாள்ல ஒரு நாள் சாட்டர்டேவாக இருக்கிறதுக்கான சாதகமான வாய்ப்பு 1 தான் சரிங்களா. அப்போ இங்க சாதகமான வாய்ப்பு 1 டிவைடட் பை மொத்த வாய்ப்பு என்னது 7. அந்த 7 நாள்ல என்ன வேணா இருக்கலாங்க. அதாவது மண்டேவா இருக்கலாம், டியூஸ்டேவா இருக்கலாம், வெனஸ்டேவா இருக்கலாம், தேர்ஸ்டேவா இருக்கலாம், ஃப்ரைடேவா இருக்கலாம், சாட்டர்டேவா இருக்கலாம், சண்டேவா இருக்கலாம். இது மொத்த வாய்ப்பு இருக்கு. இது மொத்த வாய்ப்பு சரிங்களா. அந்த ஒரு நாள் இந்த 7 நாள்ல என்னவா வேணா இருக்கலாம். அந்த மொத்த 7 நாள்ல என்னவா வேணா இருக்கலாம். அதுதான் மொத்த வாய்ப்பு. அததான் கீழே 7ன்னு போட்டிருக்கேன் சரிங்களா. அவங்க கொஸ்டின்ல கேட்டிருக்க அந்த ஒரு நாள் சாதகமான வாய்ப்பாக இருக்கிறதுக்கு என்னது சாட்டர்டே மட்டும், சனிக்கிழமை மட்டும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நாள் சனிக்கிழமை இருக்கிறதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்கு? அந்த 7 நாள்ல ஒரே ஒரு வாய்ப்பு தானே இருக்கு. அந்த சாதகமான வாய்ப்பு மேல போட்டிருக்கேன் 1/7, வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. இந்த மாதிரி கணக்குகள் நிறைய சால்வ் பண்ணி பாருங்க. வேணும்னா சொல்லுங்க, நானும் நிறைய போட்டுறேன் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஆப்ஷன் ஏதான் சரியான வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.